அதாவது இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு ஒரு பலவீனம் ஏற்படும். அதனால் இதெல்லாம் உணவு கிடையாது, இது மருந்து. அரிசி உணவுலாம் அரிசிலாம் உணவு கிடையாது, அப்படி இல்லை, இது மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு கிடையாது. இதெல்லாம் மருந்தாக நினச்சி தான் நீங்கள் இதை சாப்பிட்ணும். உங்களுக்கு மருந்துன்னா உடம்புல நோய் வந்தால் மட்டும்தான் நீங்கள் மருந்து சாப்பிட்ணும். நோய் வருவதற்கு முன்பே மருந்தை சாப்பிடக்கூடாது. தலைவலி வர்றதுக்கு முன்பே தலைவலி மாத்திரை யாரும் போட மாட்டாங்க. காய்ச்சல் வருவதற்கு முன்பே காய்ச்சலுக்கான மருந்தை யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுபோல் இதில் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் மருந்து. அப்போது உடம்புல நோய் வந்தால் மட்டும்தான் இதை சாப்பிடணும். நோய் குணமாயிடுச்சுன்னா இதை சாப்பிடக்கூடாது. மருந்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. மருந்து நோய் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு சுயநலம் வந்துடும், வலியை தாங்க முடியாது. அப்போ என்ன செஞ்சாலும் என் நோயை குணப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு ரத்த சோகை வந்துருச்சு, அதனால் மயக்கம் வருது, அது வருது, எது வருது, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோட ரத்தத்தை நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, அல்லது ஈரலை வறுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ மனிதர்களில் நான் சைவம் இருந்தாலும் நான் அதை சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு உயிர் அந்த வலியை தாங்க முடியாதனால நான் என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருப்பேன். மனிதர்களை தவிர மற்ற எல்லாத்தையும் கொன்று சாப்பிட்னா கூட நான் சாப்பிடுவேன். அப்போ இதெல்லாம் மருந்தாக நினச்சாதான் இதை சாப்பிடணும். நோய் வந்தால் தான் நீங்கள் மருந்து சாப்பிட்ணும். மருந்தாக நினைத்ததை இதை சாப்பிடணும். நோய் குணமாயிடுச்சுன்னா சாப்பிடக்கூடாது. அரிசிலாம் கூட ஒரு ஊக்க மருந்து. எப்போ தேவைப்பட்டால் தான். அரிசி எதற்காக சாப்பிட்ணுன்னா, அரிசி சோறை நீங்கள் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா வலிமை கிடைக்கும். அப்போ கஷ்டமான வேலை செய்யும்போது, இன்றைக்கி நான் எனது வீட்டை கட்டுகிறேன், அப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு, அங்கங்கே அலைய வேண்டியிருக்கு, அப்போ நீங்கள் அந்த சோறை சாப்பிட்லாம். அப்போ நீங்கள் வழக்கமாக ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு வந்துடணும். எப்போவுமே எளிமையாக வாழ ஆசைப்படணும், மென்மையான வேலைகளை செய்யணும். இந்த மாதிரி அரிசி உணவுகளை சாப்பிடுகிற அளவுக்கு வலிமை தேவைப்படுகிற ஒரு வேலையை செய்யக்கூடாது, ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. ஆனால் எப்போவாது நாம் அளவுக்கு அதிகமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, பயங்கரமாக அங்கேயும் போக வேண்டியிருக்கு, ஒரு சுற்றுலா போகிறோம், அது கடினமான விஷயம், அந்த மாதிரி டூர் போகிறோம், அங்கே போகிறோம், அப்போ நீங்கள் சோறு சாப்பிடலாம். கடினமான வேலைகள் இருந்தால் மட்டும்தான் அதற்கான ஊக்க மருந்தாக நினைத்து தான் நீங்கள் அரிசி, கோதுமை உணவுகளை சாப்பிட வேண்டும். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால் உணவுகளை சாப்பிட வேண்டும். கஷ்டமான வேலை செய்யும்போது, ஏன்னா கஷ்டமான வேலை செய்கிறது மனிதர்களின் இயல்பு கிடையாது. மனிதர்கள் ஒரு குரங்குகள், தாவர உண்ணிகள், ஒரு ஆடு மாடுகளை போல தான். அப்போ நாம் மனித வாழ்க்கை கஷ்டமாக இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாக கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் அதற்கான ஊக்க மருந்து தான் இந்த அரிசி உணவுகள், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் அதற்கான ஆற்றலை தரக்கூடியது. இந்த ஆற்றலை முழு நேரம் எப்போதும் சாப்பிட்டிங்கன்னா நமது நரம்புகள் பலவீனம் அடைந்துவிடும். ஏன்னா அந்த ஆற்றலை தாங்கிக்கும். ஊக்க மருந்தை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், சோறு பூரின்னு சொல்லிட்டு ஊக்க மருந்தை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் நரம்புகள் பலவீனம் அடைகிறது, நரம்புகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உடல் பருமன், அதெல்லாம் பல பக்க விளைவுகள் ஏற்படுகிறது. நோய்கள் அதனால் தான் ஏற்படுகிறது. இந்த ஊக்க மருந்துகளால் ஏற்படுகிறக்கூடிய பக்க விளைவுகள் தான் நோய்கள். அதனால் தான் நமக்கு அதனால் அந்த அபாயத்தின் காரணமாக தான் இது தேவையறிந்து சாப்பிட வேண்டும். சோறே சாப்பிடக்கூடாது அப்படி கிடையாது. தேவை இருக்கும்போது, கஷ்டமான வேலை இருக்குது உன் வீட்டில் இன்றைக்கி, அப்படிங்கும்போது ஒரு வீட்டை கட்டுற, ஏதோ ஒரு கஷ்டமான வேலை இருக்குப்பா, ஒரு டூர் போகிற, அல்லது இந்த மாதிரி கஷ்டமான வேலை இருக்கும்போது தான் இந்த சோறெல்லாம் சாப்பிடணும். மாமிசம், மீன், முட்டை உடனே அது அந்த வேலை முடிஞ்சுன்னா டக்குன்னு நிறுத்தணும். இது ஒரு மருந்தாக நினச்சிக்கோங்க. அதுபோல் ஒரு வைத்தியர் நீங்கள் உணவு கட்டுப்பாடுனா என்னென்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. இத்தகைய கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது ஒரு நோய் இருக்குது, ஏதாவது மூட்டு வலி இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நோய் வந்துச்சுன்னா நீங்கள் உணவில் கட்டுப்பாடு கடைபிடிக்கக்கூடாது. உங்கள் நோய் குணமாகும்னா எதை வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தலைவலி வந்துருச்சு, நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாடு, நான் சொன்ன மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சிட்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாட்டு சக்கரெல்லாம் கலந்து, லெமன்லாம் போட்டு, நாட்டு சக்கரை சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த தலைவலி வந்ததுனால நாட்டு சக்கரெல்லாம் கலந்து, லெமன்லாம் போட்டு ஒரு தேநீர் குடிக்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த நாட்டு சக்கரை உள்ளே போய் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை பலவீனப்படுத்தும், உங்களை அடிமைப்படுத்தும். மருந்துகள் அத்தனையுமே பலவீனப்படுத்தும், அடிமைப்படுத்தும். தேன், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் நான் மருந்துன்னு சொன்னேன். இது எல்லாமே உங்களை பலவீனப்படுத்தும். இந்த உணவு இந்த மருந்துகளுக்கு உங்களை அடிமைப்படுத்தும். ஒரு வாட்டி சோறு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி சோறு சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ தலைவலி வருது, நீங்கள் சோறே சாப்பிட மாட்டீங்க, ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தலைவலி வந்துருச்சு, சோறு சாப்பிட்டா தலைவலி குணமாகும்னு நினச்சி, ஒரு மருந்தாக நினச்சி சோறு சாப்பிட போகிறீங்க. சோறு சாப்பிட்டு உடனே திரும்பி வந்துட முடியுமா? வர முடியாது. உடனே அது என்ன பண்ணுன்னா, அடுத்த வேளையும் நீ சோறு சாப்பிடுன்னு சொல்லும். அடுத்த வேளை சோறு சாப்பிடுவீங்க, இந்த ஒரு வேளை தான். அடுத்த வேளையும் அது அந்த உணவை உங்களை அடிமைப்படுத்த முயற்சி செய்யும். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதை சாப்பிடக்கூடாதுன்றது. ஆனால் மருந்தாக நினச்சி நீங்கள் அதை சாப்பிடும்போது டக்குன்னு வெளியே வர பார்க்கணும். மருந்தாக நினச்சி தான் நீங்கள் ஒரு நாட்டு சக்கரை கலந்த டீயை குடிக்கிறீங்க தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு. தலைவலி வந்தால் தான் நாட்டு சக்கரையை பயன்படுத்தணும். தலைவலி குணமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ அந்த மருந்து சாப்பிடும்போது நீங்கள் உங்களை பலவீனமானவராக தான் இருப்பீங்க. மருந்து சாப்பிட்றீங்க, மருந்தாக நினச்சி சாப்பிடணும். உணவில் மட்டும் அது உங்களை கட்டுப்பாடு இல்லாமல் செய்து விடக்கூடாது. ஒரு நாட்டு சக்கரை சாப்பிட்டா சோறு சாப்பிடணுங்கிற ஆசையை தூண்டும்.
ஒரு நாட்டு சக்கரை கலந்த டீயை குடித்தா மருந்தாக நினச்சி நீங்கள் ஒரு டீயை குடிச்சிங்க. ஆனால் அது என்ன பண்ணும், சோறே சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களை சோறு சாப்பிடுன்னு சொல்ல வைக்கும். ஏன்னா ஒரு மருந்து உங்களை அடிமைப்படுத்தும், தனக்கு சாதகமாக அடிமைப்படுத்தி. இந்த நாட்டு சக்கரைக்கு சொந்தக்காரங்க தான் அந்த சோறு எல்லாமே. பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி எல்லாம் நாட்டு சக்கரைக்கு, அந்த வெள்ளைச்சீனிக்கு சொந்தக்காரங்க தான். உங்களுக்கு தலைவலி வந்துன்னு ஒரு வெள்ளைச்சீனி கலந்த ஒரு டீயை போட்டு குடிக்கிறீங்க. அந்த டீ என்ன பண்ணணும்னு தெரியுமா, தனது சொந்தக்காரங்களையும் கூப்பிடும். இங்கே பாரு, இவன் வந்து எண்ணெயை சாப்பிட்றான், வெள்ளைச்சீனியை சாப்பிட்றான், அதனால் நீனும் வா, என் சொந்த வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரியாணியெல்லாம் வரும். பிரியாணியை சாப்பிடணுங்கிற ஆசை வரும். அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு, இந்த மருந்து சாப்பிட்றதுனால ஏற்படுகிற அந்த பலவீனம் தான் இது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். கண்ட்ரோலாக அந்த மாதிரி சோறெல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த தலைவலி சரியானதுக்கப்புறம் அந்த வெள்ளைச்சீனி கலந்த டீயை குடிக்கிறத நிப்பாட்டிடணும், நாட்டு சக்கரை கலந்த டீயை குடிக்கிறத நிப்பாட்டிடணும். இந்த மாதிரி தான் நம்ம மருந்து சாப்பிடும்போது நம்மை அது பலவீனப்படுத்தும். நமக்கு நோய்களை தருகிற உணவுகளையெல்லாம் அது சாப்பிட சொல்லும், அதன் மீது ஆசை ஏற்பட செய்யும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மருந்து இப்போ சாப்பிட போகிறோம், அது நமக்குள் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும், நம்மை பலவீனமாக அது நம்மை மாற்றும். அதற்கு தகுந்தார் அதில் நம்ம மாட்டிக்கூடாது. மருந்தை மட்டும் சாப்பிட்டுட்டு மருந்தாக நினைத்து அந்த வெள்ளைச்சீனி கலந்த டீயவோ அல்லது நாட்டு சக்கரையோ கலந்த டீயவோ தலைவலி குணமாக இருக்கா நீங்கள் சாப்பிட்றீங்க, தலைவலி குணமாகிடுச்சு, அதோடு விட்டுட்டு இந்த உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். உணவு கட்டுப்பாட்டை மட்டும் எப்போ விடக்கூடாது. அதனால் வந்து இப்படி மருந்துக்கிட்ட நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லது ஒரு மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது என்னெல்லாம் சொல்லுதோ அது நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டு இப்போ நாட்டு சக்கரை கலந்த டீயை குடிக்கிறீங்க, வெள்ளைச்சீனி கலந்த டீயை குடிக்கிறீங்கன்னா அது உங்களை சோறு சாப்பிட வைக்கும். தலைவலிங்கிறதுனால தான் வெள்ளைச்சீனி கலந்த ஒரு டீயை குடிச்சிங்க, அது என்ன பண்ணுதுன்னா சோத்தை கூப்பிடுது, சோத்து சாப்பிட்ணுன்னு ஆசை வருது. அப்போ நீங்கள் சோறு சாப்பிடுங்க. சோறும் இந்த மாதிரி சோறு சாப்பிட்டீங்களா, இப்போ தலைவலி சரியாயிடுச்சுல்ல, அத்தோடு அதை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இப்போ தலைவலி வந்தால் மட்டும்தான் மருந்தாக நினைத்து நீங்கள் நாட்டு சக்கரையோ வெள்ளைச்சீனியோ சோறோ சாப்பிடணும். அந்த தலைவலி குணமாயிடுச்சுன்னா, அதாவது தலைவலி வந்துச்சுன்னா வெள்ளைச்சீனி கலந்து அந்த டீயை குடிக்கிறீங்களா, அது உடனே சோறு சாப்பிடுங்கிற ஆசையை தூண்டுதா, உடனே அந்த ஆசைக்கு நீங்கள் இணங்கி சோறை சாப்பிடுங்க. அப்போ இப்போ வந்து தலைவலி சரியாயிடுச்சு. சோறுங்கிற ஒரு மருந்தாக நினச்சிக்கணும். இப்போ தலைவலி சரியாயிடுச்சு. தலைவலி சரியானதுக்கப்புறம் அதன் பிறகு சோறு சாப்பிடக்கூடாது. தலைவலி சரியானதுக்கப்புறம் மாத்திரை போடுவீங்களா? போட மாட்டீங்க. அப்போ இந்த சோறு, இந்த நாட்டு சக்கரை, வெள்ளைச்சீனி இதெல்லாம் நீங்கள் என்னவா நினைக்கணும்னா மருந்தாக நினைங்க. அது உணவுன்னு நினைக்க போய் தான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கீங்க. நமக்கு மிகப்பெரிய தவறான புரிதல் என்னென்னா, மருந்தை உணவாக நினைக்கிறோம், அதனால தான் அதை முழு நேரம் சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்கள் உணவுன்னு நினச்சி மருந்தை சாப்பிட்டுட்ருக்கீங்க, அதனால தான் அதோட பக்க விளைவுகள் நோய்களாக மாறுகிறது. அப்போ சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் உணவாக நினச்சி சாப்பிடாதீங்க, மருந்தாக நினச்சி சாப்பிடுங்க. எப்போ உங்களுக்கு நோய் வருதோ, எப்போ உங்களுக்கு தலைவலி வருதோ, காய்ச்சல் வருதோ, அப்போ வந்து இந்த வெள்ளைச்சீனி, நாட்டு சக்கரை, தேன், சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், ரத்த பொரியல், அது இதுன்னு சாப்பிட்லாம். இந்த நோய் சரியாயிடுச்சுன்னா அதுலேருந்து விடுபட்டுடணும். ஏன்னா அப்போ அந்த புரிதல் அப்போ உங்களுக்கு எப்போ வரும், இந்த சோறெல்லாம் உணவு கிடையாது, மருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது மருந்துக்காக எடுத்துப்பீங்க. மருந்து இப்போ ஒரு மாத்திரையை வந்து நம்ம நோய் குணமாகறதுக்காக தான் சாப்பிடுவோம், அது குணமான பிறகு சாப்பிட மாட்டாங்களா. அப்படி இருக்கும்போது சோறை நீங்கள் மருந்துன்னு நினச்சிக்கோங்க, அதுதான் உண்மை. ஒரு பாலுங்கிறத ஒரு மருந்தாக நினச்சிக்கோங்க, தேன், நெய் இதெல்லாம் ஒரு மருந்தாக நினச்சிக்கோங்க. அப்படின்னா அந்த நோய் இருக்கும்போது தான் ஒருத்தர் மருந்து சாப்பிடுவாங்க, நோய் குணமாயிடுச்சுன்னா மருந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ நோய் இல்லாத போது இதை சாப்பிடக்கூடாது. சரி, நோய்ங்கிறது வந்து சிலர் வர்றதுக்கு முன்பே நெய்யெல்லாம் சாப்பிடுவாங்க, தேன்லாம் சாப்பிடுவாங்க. எனக்கு இது வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேன் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா இந்த உடம்புக்கு மெத்தனம் வந்து விடும். இப்போ வந்து ஒருத்தர் தேன் சாப்பிட்றாரு, நெய் சாப்பிட்றாரு அப்படின்னா அந்த உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னு, இந்த உடம்பு இப்போ ஒருத்தர் மலச்சிக்கலுக்காக என்ன பண்ணுறாரு, எனக்கு மலச்சிக்கல் ஏற்படும் என்று தெரிந்து முன்கூட்டியே என்ன பண்ணுறாரு, இவர் மருந்து எடுத்துக்கிறார், டெய்லி மருந்து எடுத்துக்கிறார். அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இவர் தான் மருந்து எடுத்துக்கிறார், நாம் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, அந்த மருந்து வந்து நம்மளை வேலை செய்ய வைக்கும், மருந்து வரட்டும், அப்போ நம்ம வேலை செய்யலாம். இப்போ அடித்து படிக்கிறது, ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவான், நான் வாத்தியாரன்னு அடிக்கவே இல்லை, நான் ஏன் படிக்கணும், அவர் எப்போவும் என்னை அடிப்பார், அடித்தா தான் நான் படிப்பேன், அப்படி பழகிட்டேன் நான். சில மாணவர்கள் தானாகவே படிப்பாங்கள்ல, அது மாதிரி படிக்கிறது தானாகவே படிக்கிற வழக்கம் ஒருத்தருக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் அடித்து படிக்க வைக்கும்போது, அடித்தா தான் நான் படிப்பேன் அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு அவங்க, அதுபோல் இயல்பாகவே தானாகவே வேலை செய்கிற இயல்பு தனது உடம்புக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் மருந்து கொடுத்து ஒரு நோய் வருவதற்கு முன்பு, ஒரு மலச்சிக்கல் வருவதற்கு முன்பு, செரிமான குறைபாடு வருவதற்கு முன்பே நீங்கள் ஒரு மருந்தை சாப்பிட்றீங்க. அப்படிங்கும்போது அப்படி சாப்பிட்டே பழகுறீங்க. அப்படிங்கும்போது இந்த உடம்பு மெத்தனமாயிரும், மருந்து வரட்டும் நான் வேலை செய்கிறேன், மருந்து வந்தால் தான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அது பழகிடும். அதனால் வந்து சில உணவுகளை நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக நோயை தரும், சமைச்ச உணவுகளை சாப்பிட்றோம் இது கண்டிப்பாக நோயை தரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, சமைச்சு நம்ம உணவுகளை சாப்பிடும்போது கண்டிப்பாக இது நோய் தரும் அப்படின்னா அப்போ மருந்தை கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ விஷத்தை சாப்பிட்டோம், கண்டிப்பாக சாப்பிட போகிறோம், செத்த பிறகு தான் நம்ம வந்து விஷத்துக்கு விஷமுறிவு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அதுபோல் சமைத்த உணவுகள் வந்து நமக்கு நோயை தரும். எந்த உணவாக இருக்கட்டும், காய்கறிகளை சமைச்சாலும் அது நமக்கு நோயை தரும். பச்சையாக சாப்பிட்டா தான் ஆரோக்கியத்தை தரும். சமைச்ச உணவுகளை சாப்பிட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. சமைச்ச உணவுகளை சாப்பிட வேண்டும் என்கிற ஆர்வமும் வேகமும் மனிதர்களுக்கு இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் சமைச்ச உணவு நமக்கு
நோய்களை தரும். அதனால் சமைச்ச உணவை சாப்பிட்டு முடித்த உடனே அதை செரிமானம் செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், செரிமானம் செய்வதற்காக சாப்பிட்டு முடித்த பிறகு சீரக தண்ணீர் குடிங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு தான், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சீரக தண்ணீர் குடிக்காதீங்க. ஏன்னா சமைச்ச உணவுகள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு நோய் வரும். அப்போ இந்த சமைத்த உணவுகளை சாப்பிட்டு முடித்த பிறகு தான் நீங்கள் சீரக தண்ணீர் குடிக்கணும். இஞ்சி சாறு அது அல்லது வந்து சீரகம், கருஞ்சீரகம் இதை வந்து வறுத்து வெந்தயம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் வெந்நீல கலந்து குடிக்கிறது, இந்த மாதிரி நிலாவரை சூரணம் சாப்பிட்றது, இது மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். கண்டிப்பாக பண்ணணும். அதை பண்ணாமல் இருந்தால் அந்த செரிமானம் சரியாக நடக்காது, கழிவுகள் உடம்புல தேங்கும், அது நோய்களாக மாறும். அதனால் சமைத்த உணவு சாப்பிடும்போது அது ஒரு வாகனத்தில் நம்ம போகிற மாதிரி ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடுற மாதிரி நடந்து போகும்போது நமக்கு ஹெல்மெட்டு தேவையில்லை. பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது நடந்து போவதற்கு சமானமானது. நீங்கள் வந்து நடந்து போகிறது, அதே நேரத்தில் நீங்கள் வந்து சமைச்ச உணவில் சாப்பிட்றது ஒரு 2 வீலரில் வாகனத்தில் வேகமாக போகிற மாதிரி அல்லது காரில் போகிற மாதிரி சீட் பெல்ட் போடுற மாதிரி. சமைச்ச உணவில் சாப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், சமைச்ச உணவில் சாப்பிடும்போது சாப்பிட்டு முடித்தவுடன் அல்லது சாப்பிடும்போது அதை செரிமானம் செய்வதற்கு ஏற்ற பானங்கள், இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, தேன், ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்த ஒரு இது இருக்குது, செரிமானம் செய்கிற சீக்ரெட் ரெசிபி, டைஜஸ்ட் சீக்ரெட் ரெசிபி, அதை நீங்கள் குடிக்கணும். இந்த மாதிரி கழிவுகள் அதை முற்றிலும் வெளியேற்றணும். வெறும் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது மட்டுமே நம்ம கடமை கிடையாது. அது வந்து செரிமானம் செய்யாத நோய்களை ஏற்படுத்தும். அதனால் அது மீது தானாக செரிமானமாகி வெளியே போகும்னு நம்பாதீங்க. அதனால் அதை செரிமானம் செய்வதற்கு மருந்துகளையும் சாப்பிடுவது நமது கடமை. பச்சை உணவுகளை சாப்பிடும்போது இது போன்ற செரிமானம் செய்வதற்கு கருஞ்சீரகம், வெந்தயம், நிலாவரை சூரணம் இதெல்லாம் சாப்பிட வேண்டிய தேவையில்லை. பச்சை உணவுகளை சாப்பிடும்போது அது தானாக செரிமானமாகிவிடும். பச்சை உணவுகளை கோவக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா அதுவே தானாக செரிமானம் ஆகிடும். ஆனால் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா அதுக்கு பாதுகாப்பு தேவை. இந்த மாதிரி ஒரு புரிதல் நமக்கு தேவை.